வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரமா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மே மாதம் 19ஆம் தேதி 2025 நடைபெறுகின்ற ராகு கேது பெயர்ச்சி ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து மே மாதம் 19ஆம் தேதி 2025 நடைபெறுகின்ற ராகு கேது பெயர்ச்சி ராசி பலனில் அனைத்து ராசி மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி என்பவர்களுக்கும் சகல விதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். தற்பொழுது ராகு பகவான் மீன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் இருக்கின்றார்கள். 2025 மே மாதம் 19ஆம் தேதி அன்று ராகு பகவான் மீன ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறார். கேது பகவான் அதே நாள் மே மாதம் 19ஆம் தேதி 2025 கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். ராகு கேது எப்பொழுதும் நேருக்கு நேராக சமசப்தமாக இருக்கக்கூடியவர்கள். மேலும் ராகு மற்றும் கேதுவாகப்பட்டவர்கள் பின்னோக்கி செல்வார்கள். மற்ற 7 கோள்கள் சூரியன் முதல் சனி வரை மற்ற 7 கோள்கள் முன்னோக்கி செல்லக்கூடியவர்கள் கிளாக் வைஸாக. ஆனால் ராகு கேது எப்பொழுதும் ஆன்டி கிளாக் வைஸாக வக்ரகதியில் பின்னோக்கி செல்லக்கூடியவர்கள். எனவே ராகு பகவான் மீன ராசியிலும் அதுக்கு பின் ராசியான கும்பராசிக்கு மே மாதம் 19 2025 பின்னோக்கி கும்பராசிக்கு வருகிறார். கேதுவும் அதே போலவே கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்கிறார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராகு பகவான் கும்பராசியிலே 3 நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்வார். புரட்டாதி, சதயம் மற்றும் அவிட்டம். கேது பகவான் சிம்ம ராசியிலே 3 நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்வார். உத்திரம், பூரம் மற்றும் மகம். ஆகையால் இந்த 2025 மே 19 முதல் அடுத்த ஆண்டு 2026 டிசம்பர் 6 வரை ராகு கேது ஆகப்பட்டவர்கள் அவர்களுடைய ராசி பலனாகப்பட்டது கும்பராசியிலும் கன்னிராசி சிம்ம ராசியிலும் இருக்கின்ற ராகு கேது ஆகப்பட்டவர்கள் 566 நாட்கள் 566 டேஸ் இவர்கள் இந்த இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். எனவே இப்பொழுது ராகு மற்றும் கேது உங்களுடைய ராசிக்கு எவ்வாறு பலாபலன்கள் கொடுக்கவிருக்கிறார்கள் என்பதை காணலாம். தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கான மே மாதம் 19ஆம் தேதி 2025 நடைபெறுகின்ற ராகு கேது பயிற்சிகளை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, நல்ல எண்ணம், சீரிய சிந்தனை, சிறந்த புத்திசாலித்தனம், எல்லோரிடமும் அன்பும் பாசமும் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு ராகுவாகப்பட்டவரும் கேதுவாகப்பட்டவரும் எத்தகைய பலாபலன்கள் இந்த பயிற்சியில் தரவிருக்கிறார்கள் என்பதை காணவிருக்கின்றோம். ராகுவாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வருகிறார். கேதுவாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வருகிறார். ராகுவாகப்பட்டவர் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வருகிறார். பொதுவாக ராகு கேது பின்னோக்கி செல்லக்கூடியவர்கள். அவ்வாறு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் மீன ராசியில் அமர்ந்திருந்த ராகு பகவான் பின்னோக்கி கும்ப ராசிக்கு வந்து கும்ப ராகுவாக உங்களுக்கு அருள்பாவிக்க இருக்கின்றார். கேதுவாகப்பட்டவர் 4ஆம் இடம் கன்னி ராசியில் இருந்து 3ஆம் இடம் சிம்ம ராசிக்கு வந்து சிம்ம கேதுவாக உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கவிருக்கின்றார். பொதுவாக
ராகு கேது 3, 6, 11 போன்ற இடங்களில் அமர்கின்ற பொழுது அபரிதமான நன்மைகளையும் யோகத்தையும் கொடுக்க வருவார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 4 இருக்கின்ற கேது பகவான் 3க்கு வருவது சிறப்பான நற்பலன்களை கொடுக்கும். மேலும் கேதுவாகப்பட்டவர் 3க்கு வருகின்ற பொழுது ராகுவாகப்பட்டவர் 9ஆம் இடத்துக்கு வருகிறார். பொதுவாக ராகு கேது நேருக்கு நேர் இருக்கக்கூடியவர்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது 3ஆம் இடத்துக்கு நேர் 7ஆம் இடமே 9ஆம் இடம். ராகுவாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 9க்கு வருகிறார். பொதுவாக ராகு 9இல் அமர்வது யோகம் அல்ல என்றாலும் அவர் உங்கள் ராசிக்கு 9க்கு வருவது சிறந்த நற்பலன்களையும் கொடுப்பார். காரணம், அவர் வருகின்ற வீடு சனீஸ்வரருடைய வீடு, கும்பராசி. கும்பராகுவாக அவர் உங்களுக்கு நற்பலன்களை எவ்வாறு கொடுப்பார் என்று பார்க்கின்ற பொழுது பொதுவாக ராகு கேது அவர்களுக்கு சொந்த வீடு இல்லை. அவர்கள் எந்த வீட்டில் அமர்கின்றார்களோ அந்த வீட்டிற்கு அதிபதியைப் போல் செயல்படுவார்கள். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது அவர்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றார்களோ அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்றவாறும் செயல்படுவார்கள். பொதுவாக ராகுவை ஒரு 4 விதமாக முதலில் கவனிக்க வேண்டும். ராகு எந்த வீட்டில் அமர்ந்து, ராகு கேதுவையும் சேர்த்து, ராகு கேது எந்த 4 விதமாக கவனிக்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது அவர்கள் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கின்றார்கள் முதலாவதாக, இரண்டாவதாக அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள், மூன்றாவதாக யாரோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள், நான்காவதாக யாருடைய பார்வையை பெற்றிருக்கிறார்கள். இவை கவனத்தில் கொண்டு தான் ஒருவருடைய ஜாதகத்தில் ராகுவையும் கேதுவையும் அவர்களுடைய பலாபலன்களை தீர்மானிப்போம். அப்படி பார்க்கின்ற பொழுது ராகுவாகப்பட்டவர் சனியோடு வீட்டுக்கு வருகிறார், கேதுவாகப்பட்டவர் சூரியனோடு வீட்டுக்கு வருகிறார். சனி உங்களுக்கு யோகாதிபதி, 3ஆம் இடத்துக்கு வருகின்ற கேது சூரியனோடு வீட்டுக்கு வருவதனால் சூரியன் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் பகவானுக்கு நண்பர். பொதுவாக புதன் சூரியன் சேர்க்கை பெறுவதே புதன் ஆதித்ய யோகம் என்கின்ற யோகம் ஏற்படும். அப்படி பார்க்கின்ற பொழுது ராகு கும்பராகுவாக உங்களுக்கு யோகத்தையும் செய்வார். இங்கு கேது உங்களுக்கு 3க்கு வருவது சிறந்த யோகத்தை தரும். பொதுவாக முதலில் நாம் கேதுவை பார்ப்போம். ஏனென்றால் உங்களுக்கு 3க்கு வருகிறார் கேது. 3ஆம் இட கேது சிம்ம கேது. அவ்வாறு 3ஆம் இடம் என்பது முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம், புகழ், எழுத்துத்துறை. அதற்கு பிறகு பார்க்கின்றபோது உங்களுடைய சகோதர சகோதரிகள், இளைய சகோதரன் சகோதரிகள், இவற்றில் மிக முக்கியமானது 3ஆம் இடம் தைரியஸ்தானம் என்போம். முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம் என்கின்ற அமைப்பு. அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இந்த ராகு கேது பயிற்சியிலே கேதுவால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சியில் தைரியம் ஏற்படும். அந்த தைரியத்தின் வழியாக உங்களுக்கு வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். பொதுவாக கேது ஞானக்காரகன், புதனோ வித்தைக்காரகன், வித்யாக்காரகன் என்போம். அப்படி பார்க்கின்ற பொழுது பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் கேது சேர்க்கை பெறுவதும் யோகத்தை தரக்கூடியது. எனவே கேது ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் என்றால் புதன் சிறந்த அறிவு நுட்பத்தை கொடுக்கக்கூடியவர். எதையும் ஒரு சிந்தனையோடு செயல்படக்கூடியவரை புதன். நீங்கள் அவ்வாறே உங்களுடைய நோக்கம், உங்களுடைய செயல், உங்களுடைய எண்ணம் என்பது வித்தியாசமாக இருக்கும். மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுவதில் நீங்கள் சிறந்தவர்களாக இருப்பீர்கள். ஏனெனில் ஒரு விஷயத்தை அதோடைய அதிநுட்ப வரை, கடைசி வரை அப்படி இருக்கும் என்று ஒரு பகுத்தாய்ந்து அதை நீங்கள் புரிந்து கொள்வதில் மிக சிறந்தவர்கள். எனவே கேதுவின் வழியாக உங்களுடைய அறிவும் இப்பொழுது அதிகரிக்கும், உங்களுடைய திறமை அதிகரிக்கும், உங்களுடைய செயல்திறன், ஆற்றல் மற்றும் எந்த ஒரு விஷயத்தையும் விவேகமாக நீங்கள் செயல்படுவீர்கள். அதே சமயத்தில் 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம் என்பதால் வேகமாகவும் செயல்படுவீர்கள். வேகம் மற்றும் விவேகம். ஆகையால் இந்த காலத்தில், இந்த ராகு கேது பயிற்சி காலத்தில் உங்களுக்கு பதற்றம் இருக்காது, உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும். இவற்றிலே நாம் ராகு கேது பயிற்சி காலங்களிலே உங்களுக்கு முன்னதாகவே மே 14 குரு உங்கள் ராசிக்கு வந்து அமர்ந்து விடுவார். ஜென்ம குரு நம்மளுடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலிலே
மிதுன ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் பதிவேற்றம் செய்து விட்டோம். நிறைய நண்பர்கள் அவற்றை பார்த்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப்பிலும் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்தும் இருக்கிறார்கள். அவ்வாறு நீங்கள் இதுவரை குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கவில்லை எனில் நிச்சயம் அவற்றையும் பாருங்கள். மேலும் சனி முன்னதாகவே உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வந்து அமர்ந்து விட்டார். மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஏற்பட்டு சனி உங்கள் ராசிக்கு 10க்கு வந்து விடுகிறார். எனவே இப்பொழுது கேது 3க்கு வருகிறார், ராகு 9க்கு வருகிறார். ராகு அப்படி என்று பார்க்கின்ற பொழுது முதலில் ராகுவை பலன்கள் எப்படி என்று பார்த்துவிட்டு 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கின்ற கேதுவை முழுமையாக அதையும் பார்க்கலாம். முதலாவது ராகு ஆகப்பட்டவர் கும்ப ராசிக்கு வருவதும் கும்ப ராகுவாக இருப்பதும் அவர் சனியை பிரதிபலிப்பார். இந்த இடத்தில் சனியையும் சனியை போல் ராகு என்றாலும் சனி கொடுப்பதில் ஒரு தயக்கம், ஒரு விதமான ஒரு அசதி, தாமதம் போன்றவைகள் இருக்கும். காரணம், சனி பகவான் மந்தக்காரகன். சனி பகவான் மந்தமாகவே செயல்படக்கூடாது. அவருக்கு ஒரு பெயரே இருக்கிறது, மந்தக்காரகன் என்று. ஆகையால் சனி கொடுப்பதில் கொஞ்சம் தாமதம், தடுமாற்றம், சிந்தனையிலே தடுமாற்றம் போன்றவைகள் ஏற்படும். ஆனால் சனியை போல் ராகு என்கின்ற அமைப்பில் வருகின்ற நிலை, ராகுவாகப்பட்டவர் சனி கொடுப்பதை 2 மடங்காக யோகமாக கொடுப்பார். காரணம், மிதுன ராசிக்கு அந்த ராசியிலே திருவாதிரை நட்சத்திரம் என்ற நட்சத்திரம் வரும், ராகுவோடைய நட்சத்திரம். அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பத்தில் அமர்கின்ற ராகு அந்த ராசியிலும் சதயம் என்கின்ற ராகுவோடைய நட்சத்திரம் வரும். அந்த கும்பத்திற்கு 5ஆம் வீடே மிதுனம். அதன் பிறகு சுவாதி என்ற நட்சத்திரம் துலாம் ராசியிலும், அது கும்ப ராசிக்கு 9ஆம் இடம். எனவே ராகு கும்பத்தில் அமர்கின்ற போது அவருடைய தொடர்பாகப்பட்டது 5ஆம் இடம் என்கின்ற மிதுனத்தின் மீதும் ஏற்படும். அதே போலவே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமாகப்பட்ட துலாம் ராசி, அது கும்ப ராசிக்கு 9ஆம் இடம் என்கின்ற துலாம் ராசியின் மீது ஏற்படும். குறிப்பாக ஒரு ஜோதிடத்தில், வேத சாஸ்திர ஜோதிடம், நம்மளுடைய இந்து ஜோதிடம், அவற்றில் பிருகு நாடி ஜோதிடம் என்று ஒன்று இருக்கிறது. அவற்றிலே ராகு இருக்கின்ற இடத்திற்கு 5ஆம் வீடும் 9ஆம் வீடும் ராகுவோடைய தொடர்பு ஏற்படும் என்ற அமைப்பு இருக்கின்றது பிருகு நாடி ஜோதிடத்தில். எனவே ராகு அமர்ந்திருக்கின்ற கும்ப வீடு இப்பொழுது கும்ப ராகுவாக அமர்கின்ற இந்த ராகு மே மாதம் 19ஆம் தேதி 2025 கும்பத்துக்கு வருகிற ராகு மிதுனத்தின் மீது நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு தொடர்பை கொடுத்திருக்கிறார். அதே போலவே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் மிக முக்கியமான துலாம் வீடின் மீதும் ராகுவுடைய தொடர்பு ஏற்படுவதனால் கும்ப ராகு உங்களுக்கு நன்மைகளைத்தான் செய்வார். 9ஆம் இடம் என்கின்ற இடத்தில் ராகு கோச்சார் ரீதியாக வருவது பொதுவாக யோகம் இல்லை என்ற நிலை இருந்தாலும் அது எல்லா ராசிக்கும் பொருந்தாது. பொதுவாக ராகு 3, 6, 11 இருந்தால் யோகம். இது தெரிந்த ஒன்று. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் ராகு இருக்கின்ற வீடு எந்த வீடு யோகம் என்றால் 3, 6, 11, 10 ஓகே அப்படின்பார்கள். ஆனால் பொதுவாக 12 ராகு இருக்கின்ற நிறைய ஜாதகம் பார்த்திருக்கின்றேன். அவர்கள் அயல் நாட்டில் மிக அற்புதமாக வாழ்ந்து அங்கேயே அவர்கள் குடியுரிமையும் பெற்று அங்கேயே அவர்களுடைய குழந்தை, கல்யாணம் என்ற வாழ்க்கை அங்கேயே அவங்க நிரந்தரமாக இருக்கின்ற வகையாக ஏற்படுகிறது அந்த 12 இருக்கின்ற ராகு. எனவே ராகு எல்லாருக்கும் எந்த 3, 6, 11 தான் யோகம் செய்வார் என்று அல்ல. ஆகையால் உங்களுக்கு உங்களுடைய மிதுன ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு 9ஆம் இடத்தில் வருகின்ற ராகு பாக்கிய யோகத்தை கொடுப்பார். உங்களுடைய பூர்வீக சொத்தில் நன்மைகளை கொடுப்பார். தந்தை வழி தாத்தா பாட்டியுடைய சொத்தில் யோகத்தை கொடுப்பார். அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். காரணம், அவர் உங்களுடைய ராசிக்கு 9இல் அமர்கின்ற பொழுது பொதுவாக ராகு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்துக்கு 5ஆம் வீடு 9ஆம் வீடின் தொடர்பை ராகு ஏற்படுத்துவார். அது பிருகு நாடி ஜோதிடத்தில் இருக்கின்ற ஒரு அமைப்பு. அதை அனுபவத்திலும் பார்த்திருக்கின்றேன், பொருந்தி வருகின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த பயிற்சியிலே ராகு கும்பத்துக்கு வருகின்ற பொழுது அந்த வீட்டில் ராகுவோடைய நட்சத்திரம் சதயம் இருக்கின்றது. அதன் பிறகு உங்களுடைய ராசியான மிதுன ராசியிலும் திருவாதிரை என்ற நட்சத்திரமும் ராகுவோடைய நட்சத்திரம் இருக்கின்றது. இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கின்ற மிதுன ராசி சகோதர சகோதரிகள் நிச்சயம் திருவாதிரையில் பிறந்தவர்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது நீங்கள் மிருகஸ்ரீஷத்திலும் பிறந்திருப்பீர்கள், புனர்பூசத்திலும் பிறந்திருப்பீர்கள். அப்போ உங்கள் நல்லா பார்த்தீர்கள் என்றால் உங்கள் ராசி
உங்கள் மிதுன ராசி அது தெரிந்த ஒன்று. அந்த மிதுன ராசியில் இருக்கின்ற நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் 3 நட்சத்திரங்கள். அவற்றில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அப்போ தான் நீங்கள் மிதுன ராசி என்று எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் மிருகஸ்ரீஷன் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள். அதன் பிறகு திருவாதிரை என்கின்ற நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4ஆம் பாதத்திலும் பிறந்திருப்பீர்கள். 4 பாதம் திருவாதிரைக்கு. அதன் பிறகு புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள். நிச்சயம் இந்த 3இல் தான் நீங்கள் பிறந்தோம். அப்பொழுதுதான் நீங்கள் மிதுன ராசி. இந்த பாதத்தில் பிறந்தால்தான். அதை பாருங்கள். மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் அல்லவா நீங்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது அதே நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசின்னு வரும். கும்பராசியில் பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் அது செவ்வாயோடைய நட்சத்திரம். அதன் பிறகு சதயம் நட்சத்திரம் 4 பாதம் 1, 2, 3, 4 அது ராகுவோடைய நட்சத்திரம். அதன் பிறகு என்று பார்த்தீர்கள் என்றால் பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 என்ற பாதம் கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா பூரட்டாதி குருவோடி நட்சத்திரம். அப்போ பாருங்க, உங்களுடைய ராசியில நீங்கள் செவ்வாயோடைய நட்சத்திரமான மிருகசீரிஷத்தில் பிறந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ராகுவோடைய நட்சத்திரமான திருவாதிரையில் பிறந்திருப்பீங்க. புனர்பூச நட்சத்திரமா குருவோடி நட்சத்திரம். இதே தான் கும்பராசின்னு வருது. அப்படி கும்பராசிக்கும் மிதுன ராசிக்கும் தொடர்பு இருக்கிறது. அப்படியே தான் உங்களுக்கு துலாம் ராசியில் துலாம் ராசியில சித்திரை, சுவாதி மற்றும் விசாகம் அதெல்லாம் செவ்வாய், ராகு, குரு. ஆகையால் தான் இந்த 5ஆம் இடத்தோடு தொடர்பு ராகுவுக்கு ஏற்படுகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது இங்கு ராகு உங்களுக்கு கும்பத்தில் அமர்கின்ற பொழுது அவர் இந்த 3 நட்சத்திரங்கள் தான் சஞ்சாரம் செய்வார். பூரட்டாதி, சதயம், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவிட்டம். அப்படி உங்களுக்கு உரிய நட்சத்திரத்துக்கு இன்னொரு அதிபதியான செவ்வாயோடைய இன்னொரு நட்சத்திரம், ராகுவோடைய இன்னொரு நட்சத்திரம், குருவோடைய இன்னொரு நட்சத்திரம். எனவே தான் பிருகுநாடி ஜோதிடத்தில் கூறுகிறார்கள், ராகு இருக்கின்ற வீட்டிற்கு 5ஆம் வீடு 9ஆம் வீடு ராகு தொடர்பை ஏற்படுத்துவார், சொல்வார். ஏன்னா ஒரே நட்சத்திரத்தை அந்த நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரம், ஒரு ராசிக்கு ஒரு கிரகத்தோடு இன்னொரு நட்சத்திரம் அதே வீட்டில் இருக்கும், 5ஆம் வீட்டில் இருக்கும், 9ஆம் வீட்டில் இருக்கும். எனவே நண்பர்களே, மிதுனராசி சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ராகு 9இல் அமர்கின்ற நிச்சயம் யோகத்தை செய்வார், பாக்கிய யோகத்தை செய்வார். 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானம், அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், எதிர்பார்க்கின்ற யோகத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார். 9ஆம் இடம் இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுகின்றது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுடைய முற்பிறவியை குறிக்கக்கூடியது. 1ஆம் இடம் நீங்கள் 1, 5, 9 மிக முக்கியம். உங்களுடைய ஜனன ஜாதகத்திலும் அவைதான் மிக முக்கியம். எனவே தான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு அமர்வது உங்களுக்கு பாக்கிய யோகத்தை கொடுப்பார். பொருளாதார முன்னேற்றத்தை ராகு நிச்சயம் இது கேதுவின் வழியான முயற்சியில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். கேதுவின் வழியான இறை நம்பிக்கை அதிகரிக்க வைத்து, இறை பணியை செய்ய வைத்து, இறைவனை நாட செய்ய, சிவனை வணங்க வைத்து, விஷ்ணு, நீங்கள் மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் விஷ்ணுவையும் வணங்க வேண்டும், சிவனையும் வணங்க வேண்டும். ஆகையால் நீங்கள், ஏனென்றால் நீங்கள் புதனோடைய ராசி என்பதினால் அது விஷ்ணு, மகாவிஷ்ணுவை தேவதாவாக கொண்டவரே புதன். அதே போலவே திருவாதிரையும் உங்கள் ராசியில் வருவதனால் சிவனையும் நீங்கள் வணங்க வேண்டும், பிரதோஷ வழிபாடும் நீங்கள் செய்ய வேண்டும். அதே போலவே புதன்கிழமை மகாவிஷ்ணுவையும் வணங்க வேண்டும். அறியும் சிவனும் ஒன்று என்ற நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகத்தான் உங்களுடைய ராசியின் உருவமே இரட்டை குழந்தைகள். அப்படி பார்க்கின்ற பொழுது 2 மனம் கொண்டவர்கள் என்று மிதுன ராசியை கூறுவார்கள். உண்மை, 2 மனம் கொண்டவர்கள். ஒரு மனம் உங்களுக்கென்று யோசிக்காது, மற்றவர்களுக்கே சிந்தித்து கொண்டிருக்கும், மற்றவர்களுக்கே நன்மை செய்ய வேண்டும் இருக்கும். குறிப்பாக குடும்பத்தின் மீது மிதுன ராசி அன்பர்கள் அதிக பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள். தாய் மீது, தந்தை மீது, குழந்தைகள் மீது, கணவர் மீது, மனைவி மீது என்று மிதுனராசி இருப்பவர்கள் தனக்கு சேமிப்பதை விட, தனக்கு வைத்துக் கொள்வதை விட, தனக்கு பொருட்களை வாங்குவதை விட மற்றவர்களுக்கு வாங்குவது ஒரு செயல் செய்துவிட்டு அவர்கள் மற்றவர்களுக்கு பாதிப்பு வந்துவிட்டது என்றால் நீங்கள் மனம் தாங்க மாட்டீர்கள். ஒரு சின்ன தவறு செய்தாலும் தாங்க மாட்டீர்கள். மற்றவர்கள் நம்மளை ஏதாவது கேட்டு விடுவார்களோ என்ற ஒரு கௌரவம் எப்பொழுதும் உங்களுக்கு உயிர் போன்று, கௌரவம் என்பது உங்களுக்கு உயிர் போல அப்படி இருப்பது தான் மிதுன ராசி. அதனால தான் இரட்டை மனம் என்றார். ஒரே மனம், அதாவது ஒரு கெட்ட எண்ணம் கொண்ட மனம் உங்கள்கிட்ட இல்லை. 2 மனம் என்பது நல்லவர்கள் மற்றவர்களுக்கு இலகிய மனமாக உங்களோட மனம் இருக்கும். உங்கள் குடும்பத்திற்காக வாழ வேண்டும் இருக்கும். உங்களுக்காக தேவைகளையும் நீங்கள் சம்பாதித்தால் தானே மற்றவர்கள் செய்ய வேண்டும், அந்த ஒரு மனம் இருக்கும். ஆகையால் 2 மனமும் உங்களுக்கு நல்ல மனமே.
எனவே 9ல் அமர்ந்த ராகு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தையும் வெற்றிகளையும் தருவார். பாக்கிய யோகத்தை தருவார். சனி உங்களுக்கு இதழில் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபார உத்தியோகத்தில் கடின உழைப்பை கொடுத்து அந்த உழைப்புக்குரிய அதை கிடைக்க வேண்டிய பாக்கியத்தை ராகுவால் மிக விரைவாக கிடைக்கக்கூடிய யோகத்தை பெறும். பொதுவாக 10ல் சனி இருக்கணும், கடின உழைப்பை கொடுக்க வைக்கும். சனி உழைக்கும் வர்க்கத்தின் பிரதிநிதி. அப்படி கடின உழைப்பை கொடுப்பீர்கள், அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற கவலையே உங்களுக்கு வராது. அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகையால் மிதுனராசி சகோதர சகோதரிகளை இப்பொழுது உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்த உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு உழைப்போடைய பலனை நீங்கள் பெறுவீர்கள். உழைப்புக்கான சரியான அங்கீகாரத்தை பெறுவீர்கள். சமூக அந்தஸ்து உயரும் ராகுவால். பொருளாதார முன்னேற்றம் இருந்தாலும் அதே சமயத்தில் சொந்த பந்தங்கள், மற்ற உறவினர்கள், உங்களுடைய நண்பர்களால் நீங்கள் புகழப்படுவீர்கள், போற்றப்படுவீர்கள். உங்களிடம் தயவு நாடி வரக்கூடிய நிலை உங்களுக்கு அந்தஸ்து உயரக்கூடியதாக இருக்கும். சமூக மதிப்பு உயரக்கூடியதாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் இருந்தாலும், பணம் இருந்தாலும், புகழ் இருக்க வேண்டும் அல்லவா? அதை 3இன் கீழ் இருக்கின்ற கேதுவின் வழியாக முயற்சி மட்டுமல்ல, 3ஆம் இடம் புகழ் ஸ்தானம் என்று சொன்னேன் அல்லவா? அந்த 3ஆம் இட கேதுவின் வழியாக உங்களுடைய செயல் திறன் அதிகரித்து புகழையும் நீங்கள் ராகுவால் பெறுவீர்கள். இப்பொழுது ராகு உங்களுக்கு 9ல் இருக்கின்ற பொழுது அவர் சஞ்சாரம் செய்கின்ற நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்களை பார்க்கின்ற பொழுது இன்னும் உங்களுக்கு புரியும். அதன் பிறகு நம்ம கேதுவுக்கு செல்வோம். அப்படி பார்க்கின்ற பொழுது ராகு முதலாவதாக புரட்டாதி நட்சத்திரத்துக்கு வருவார். புரட்டாதி நட்சத்திரம் குருவோடைய நட்சத்திரம். அப்படி பார்க்கின்ற போது மே 19ஆம் தேதி 2025 முதல் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி 2025 வரை புரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார். அந்த சமயத்தில் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கின்ற குரு ராகுவை பார்ப்பார். குரு ராகுவை பார்க்கின்ற இந்த காலம், மிதுனத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு ராகுவை பார்ப்பது நவபஞ்ச ராஜயோகம் என்ற ஒரு நல்ல ஒரு யோகம் ஏற்படும். நவபஞ்ச ராஜயோகம். அது குரு ராகுவை பார்ப்பது, அதுவும் பெருங்கோண பார்வையாக 9ஆம் பார்வையாக பார்ப்பதனால் ஏற்படும். அந்த பார்வை இருக்கின்றது இப்பொழுது. எனவே குரு ராகுவை பார்ப்பதும், ராகு குருவோடைய நட்சத்திரத்தில் புரட்டாதில் சஞ்சாரம் செய்வதும் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி 2025 வரை உங்களுக்கு யோகத்தை அதிகரித்தே கொடுக்கும். அதன் பிறகு நவம்பர் மாதம் 23ஆம் தேதி 2025 முதல் அடுத்த ஆண்டு 2026 ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரை ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். சனியோடைய வீட்டில் அமர்ந்து குரு பார்வையை பெற்று, குரு பார்வை என்கின்ற நிலையில் குரு பார்வை அடுத்த பயிற்சி அதற்கு முன்னதாகவே வந்துவிடும். ஆகையால் இந்த காலங்களிலே, அதாவது அடுத்த 2026 ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற பொழுது சனியோடைய யோக பலன்களையும் ஏற்படுத்தி அதிகரித்து கொடுப்பார். 10ல் அமர்ந்திருக்கின்ற சனி, அதன் ராகு கொடுத்த வீடு கொடுத்தவர் சனி. எனவே சதயம் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்கின்ற காலம் உங்களுக்கு யோகத்தையும் நன்மைகளையும் பொருளாதார முன்னேற்றம் வேகமாக கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் மேலும் பங்கு சந்தையில் லாபத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக மிதுன ராசியில் இருக்கின்றவர்கள் புதனுடைய ராசி என்பதினால் பங்கு சந்தையில் எப்பொழுதும் உங்களுக்கு அவற்றில் பரிச்சயம், அவற்றில் அனுபவம் இருந்தால் நிச்சயம் அவற்றில் நல்ல விதமான தனயோகம் கொடுக்கும். புதன் அதற்குரியவர். அப்படி பார்க்கின்ற பொழுது பங்கு சந்தையிலே பங்கு மார்க்கெட் என்பார்கள் இல்லையா, அந்த விஷயத்தில் உங்களுக்கு நன்மை தான் எப்பொழுதும். மிதுன ராசி கன்னிராசிக்கு அப்படி பார்க்கும்போது நீங்கள் மிதுனம். எனவே ராகு சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது இந்த யோகம் ஏற்படும். அதன் பிறகு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை செவ்வாயுடைய நட்சத்திரமான அவிட்டத்தில் சஞ்சாரம் செய்வார். இந்த காலகட்டம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எனவே ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ராகுவை நம்பி பெரிய முதலீடுகள் எவையும் நீங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக இந்த நான் கூறிய பங்கு சந்தை போன்றவற்றில் பிறகு எந்த ஒரு முயற்சியிலும் மற்றவர்களை நம்பி பெரிய முதலீடுகள், மற்றவர்களை நம்பி, குறிப்பாக மற்றவர்களை நம்பி பெரிய முதலீடு செய்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். எப்பொழுது ஆகஸ்ட் 1, 2026 முதல் டிசம்பர் 6, 2026 வரை. இதுவே ராகு சஞ்சாரம் செய்கின்ற நட்சத்திர மாதங்கள்.
இதுவரை நாம் ராகுவை பார்த்தோம். ராகு உங்களுக்கு கும்பராகுவாக இருப்பதும் குருவோடைய பார்வை பெறுவதனால் நவபஞ்ச ராஜயோகம் ஏற்படுவதும் சனியோட வீடாக இருப்பதும் சனி கும்பராகுவாக இருக்கும் சனியை போல் செயல்படுவதும் சனி 10ல் இருக்கின்ற யோகமும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இனி கேதுவை பார்க்கலாம். கேது 4லிருந்து 3க்கு வருகிறார். 3ல் கேது அமர்வது மிக சிறப்பான யோகத்தை தரும். அது 3ஆம் இடம் என்கின்ற முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார். எனவே இந்த காலத்தில் இப்பொழுது ராகு எத்தகைய நற்பலன்களை கொடுக்கிறாரோ அதற்கு மேல் கேது உங்களுக்கு யோகத்தை செய்வார். கேது பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்தில் அமர்கின்ற பொழுது அவர் உங்களுடைய எண்ணங்களிலே தெய்வ நம்பிக்கையை அதிகரிப்பார். தைரியமான முடிவுகள் எடுக்கின்ற பொழுது இறை அருள் உங்களுக்கு அதிகரிக்கும். குரு அருள் என்றோமே, அந்த குரு அருள் மிக மிக சிறப்பாக இருக்கும். எனவே குரு வழிபாடு செய்வது நல்லது. குரு வழிபாடு என்றால் சித்தர்கள் வழிபாடு ராகவேந்திரா சுவாமிகள், சீரடி சாய்பாபா, இன்று உங்களுக்கு பிடித்த சித்தர்கள், பாம்பன் சுவாமிகள் என்று உங்களுக்கு பிடித்த சித்தர்கள் வழிபாடு செய்வது நல்லது. அதற்கு அடுத்தபடியாக பாருங்க, 3ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது முயற்சி எடுப்பதில் தயக்கத்தை அகற்றுவார், தைரியத்தை கொடுப்பார். அந்த தைரியமான முடிவுகள் எடுக்கின்ற பொழுது செயல்களில் மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். பொதுவாக குழப்பமற்ற மனநிலை, தெளிவான சிந்தனைகளை ராகுவால் ஏற்படுகின்ற நிலை விட இப்பொழுது கேது உங்களுக்கு அதிகமாகவே அந்த எண்ணத்தையும் உங்களுடைய செயல்களுக்குரிய திறமையையும் கேது இப்பொழுது ஞானக்காரகனாக ஞானத்தின் வழியாக உங்களுக்கு அந்த யோகத்தை கொடுப்பார். எனவே கேது 3க்கு வருவது உங்களுக்கான முயற்சியிலே தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், முயற்சியிலே விடாமுயற்சி இருக்கும். இதெல்லாம் கேது 3லே அமர்வதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள். 3லே அமர்ந்திருக்கின்ற கேது உங்களுக்கு சிறந்த முறையில் நன்மைகளை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்ற பொழுது இப்பொழுது கேது சஞ்சாரம் செய்கின்ற நட்சத்திரங்கள் என்று பார்ப்போம். முதலாவதாக கேது உத்திரம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். மே மாதம் 19ஆம் தேதி 2025 முதல் ஜூலை மாதம் 21ஆம் தேதி 2025 வரை சூரியன் என்ற சூரியனுடைய நட்சத்திரமான உத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் 3ஆம் வீடு என்பது சூரியனுடைய வீடு. அந்த 3ஆம் வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரமான உத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது சூரியனுடைய யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் முழுமையாக. 3ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது சிறப்பான ஒரு யோகத்தையும் நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது. எனவே சூரியன் 3ல் பொதுவாக எப்படி இருந்தால் உங்களுக்கு யோகத்தை செய்வாரோ அதே போலவே இப்பொழுது கேது அந்த யோகத்தை உங்களுக்கு நிறைய செய்வார். கேது உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார். அரசாங்கத்தில் நிறைய பெரிய பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, அரசாங்கத்தில் அதாவது அரசு பதவிகளுக்கான தேர்வுகள் எழுதுபவர்களுக்கு வெற்றிகள், மேலும் அரசு பதவிகளில் இருக்கின்றவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியது. அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இருக்கின்றவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு, தொழில் வியாபாரம் போன்றவற்றில் இருக்கின்றவர்களுக்கு தனலாபம் மட்டுமல்ல புதிய கிளைகள் துவங்கக்கூடியதிலே அரசு வங்கியிலே கடன் உதவிகள். அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொருளாதார ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற தொழில் வியாபாரம் ஆரம்பிப்பதற்கு முயற்சிகள் எடுக்கின்ற பொருளாதார பண ரீதியான ஒரு உதவிகள், பணத்தை திரட்டுவதிலே திறமையான ஒரு வெற்றிகள், இவையெல்லாம் கிடைக்கும் உத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற காலம். அது உங்களுக்கு ஜூலை மாதம் 21ஆம் தேதி வரை. அதன் பிறகு ஜூலை மாதம் 21, 2025 முதல் 2026 மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை பூரம் நட்சத்திரம் என்ற சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் கேது சஞ்சாரம் செய்வார். அப்பொழுது கேது சுக்கிரனாக செயல்படுவார். ஏனென்றால் அவருக்கு சொந்த வீடு இல்லை, சொந்த நட்சத்திரம், அது சொந்த வீடு எந்த வீட்டில் இருக்காரோ அதன் பிறகு எந்த நட்சத்திரம் இருக்காரோ சுக்கிர நட்சத்திரமான பூரம் நட்சத்திரத்தில் ஜூலை மாதம் 21, 2025 முதல் அடுத்த ஆண்டு 2026 மார்ச் 31 வரை அந்த நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் என்பதனால் சுக்கிரன் உங்களுக்கு யோகாதிபதி என்பதனால் பொதுவாக சுக்கிரன் கோச்சார ரீதியாக ஒரு 3 இடங்களில் மட்டும்தான் சுமாரான பலன் இல்லாத நற்பலன்களை கொடுக்க மாட்டார். அது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடம் மிதுன ராசிக்கு விதிவரை 10ல் உச்சம் பெறுவார். ஆகையால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் என்றால் அது விருச்சகம், 7ஆம் இடம் என்றால் தனுசு. அந்த 2 இடங்களில் சுக்கிரன் வரும்பொழுது மட்டும்
கேது நற்பலன்களை செய்ய மாட்டார். ஆனால் மற்ற இடங்களில் சுக்கிரன் வருகின்ற போதெல்லாம் கேதுவோடைய நற்பலன்கள் சுக்கிரனினுடைய பூர நட்சத்திரம் வாயிலாக உங்களுக்கு அதிகமாக யோகமாக கிடைக்கும். ஏனென்றால் சுக்கிரன் உங்களுக்கு யோகாதிபதி. எனவே இந்த காலம் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியும் நன்மை. தைரியமாக அந்த நாளங்களிலே நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் எடுங்கள். முதலாவதாக நான் கூறியது ஜூலை 21 வரை உங்களுக்கு எடுக்கின்ற முயற்சி சாதகமான ஒரு சூழ்நிலைகள் நிலவும். மே 19 ஜூலை 21 வரை அந்த சூழ்நிலை இப்பயே ஆரம்பியுங்கள். முயற்சி எடுங்கள், முயற்சியை ஆரம்பியுங்கள். மே 19 இந்த பலன்களை பார்க்கின்றவர்கள் ராகு கேது பேச்சுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஆரம்பியுங்கள். ஒரு 1.5 மாதம் தானுங்களே. மே 19 அப்படின்னா ஜூன், அப்புறம் ஜூலை, அந்த 2 மாதம். இந்த 2 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஜூலை 21 கேது பூர நட்சத்திரத்தில் வந்துடுவார். சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரனுடைய நட்சத்திரம் ஏற்கனவே இருக்கின்ற முயற்சி, அந்த முயற்சிக்குரிய அந்த செயல்கள் உங்களுக்கு நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். ஒரு வெற்றிகரமாக முடிக்க முடியும். எனவே நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு முயற்சியும் ஜூலை 21க்கு அப்புறம் அந்த முயற்சி உங்களுக்கு சாதகமான வெற்றிகளுக்குரிய வாய்ப்பு அப்படி நடக்கும். ஆகையால் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் அடுத்த மார்ச் 31, 2026 வரை இருக்குது. ஜூலை 21 எல்லா முயற்சியும் யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அப்புறம் அதுக்கப்புறம் பார்க்கின்ற பொழுது அடுத்த ஆண்டு 2026 மார்ச் 31க்கு அப்புறம் ஏப்ரலில் இருந்து கேதுவாகப்பட்டவர் மகம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி. இதை நன்றாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆண்டு 2026 ஏப்ரல்லேருந்து டிசம்பர் 6 வரைக்கும். டிசம்பர் 6ன்றதுனா இப்போ டிசம்பரை விட்டுருங்க. ஏப்ரல்லேருந்து உங்களுக்கு நவம்பர் வரைக்கும். அப்படி இந்த மாதங்கள் கேது தன் சொந்த நட்சத்திரத்தை சஞ்சாரம் செய்வார். ஆகையால் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த பூரம் நட்சத்திரத்தில் நீங்கள் நிறைய சம்பாதிப்பீங்க, நிறைய வெற்றிகளை பெறுவீர்கள். பண ரீதியாக, பொருளாதார ரீதியாக நிறைய சேர்த்து வைப்பீங்க. சேர்த்து வச்சதை உங்களுக்கான சொத்துக்களாக நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். நல்லது தான், சந்தோஷம். அதுதான் தேவை, அதுதான் அவசியம், முக்கியம். இல்லை உங்கள் குழந்தை. ஆனால் மகம் நட்சத்திரம் என்ற கேதுவோடைய நட்சத்திரத்தில் கேது பகவான் வந்த பொழுது நீங்கள் நிச்சயம் இறைவனுக்கான இறைப்பணிக்கான ஒரு சிறு தொகையை நீங்கள் செலவு செய்ய வேண்டும். சம்பாதிச்ச பிறகு கட்டாயமாக பூர நட்சத்திரம் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க. சம்பாதிச்ச பிறகு மனதில் குறித்து அடுத்த ஆண்டு ஏப்ரலில் இருந்து நீங்கள் இறைப்பணி, அதாவது ஒரு அன்னதான திட்டத்துக்கு ஒரு பண உதவி செய்வது, பணத்தை செய்வது, கொடுப்பது, ஒரு மாதத்தில் ஒரு நாள் அன்னதான திட்டம் உங்கள் பெயரில் போடுவது, அல்லது இறைப்பணி, அதாவது ஒரு கும்பாபிஷேகம் நடக்கும் கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கலாம், உங்களால் முடிந்த நன்கொடை கொடுப்பது, அது உங்கள் மனதுக்கு திருப்தியான ஒரு தொகையாக இருக்கும்போது அதை கொடுங்கள். அதில் எந்த விதத்திலும் ஒரு பாராபட்சம் பார்க்காதீர்கள். சம்பாதித்த பணம் இப்போ போய் அது இறைவனுக்காக செய்கின்ற ஒரு நன்கொடையாக, இறைப்பணியாக, அல்லது ஒரு நல்ல ஒரு அநாத ஆசிரமத்துக்கு உங்கள் பிறந்தநாள் கட்டாயமாக அந்த மாதத்தில் உங்களுடைய பிறந்தநாள் வரும். அதாவது எப்போ சொல்கிறது, ஏப்ரல் 2026 டிசம்பர் 6ஆம் தேதி வரை இல்லைங்களா? அதுக்குள்ளே உங்களுடைய கல்யாண நாள் வரலாம், இல்லை உங்களுக்கு கல்யாணம் பண்ணுற ஒரு காலம் வரலாம். அப்படி எப்படிலாம் வருமோ அந்த நேரம் கோயிலுக்கு போகும்பொழுது நீங்கள் செய்யுங்க. இல்லை கல்யாண நாள், பிறந்த நாள், உங்கள் குழந்தையோடைய, உங்களுடைய கணவருடைய, மனைவியோடைய, யாரோடைய ஒரு பிறந்த நாள்னாச்சும் வரும். இல்லை உங்கள் தந்தை, தாய் என்று. எனவே அந்த ஒரு நாளில் நீங்கள் ஒரு அன்னதான திட்டம், ஒரு அனாதாசிரமத்துக்கு உதவி செய்து, உங்களை குறிப்பாக கோயிலுக்கு அன்னதான தினம். கேது கோயில் இறைவனை சார்ந்தவர், கோயில்களை குறிக்கக்கூடியவர். எனவே கோயில்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாள் பார்த்து அந்த நாளிலே இல்லை உங்களுக்கு பிடித்த ஒரு நாளிலே ஒரு நாளாவது நீங்கள் அந்த அன்னதான திட்டத்துக்குரிய அந்த தொகையை செலுத்துங்கள். இல்லை இறை கும்பாபிஷேகத்துக்கான நன்கொடையை செய்யுங்கள். கட்டாயம் நீங்கள் பூரத்தில் சம்பாதிக்கின்ற பணம் மகத்தில் வருகின்ற கேது அப்படியே இன்னும் அதிகரித்து கொடுப்பார், புண்ணியத்தையும் அதிகரித்து கொடுப்பார். ஆகையால் சகோதர சகோதரிகளை, மிதுனராசி பிறந்தவர்களே, இவற்றை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கேது பகவான் உங்களுக்கு மிக மிக அதிகமான யோகத்தை கொடுப்பார். இந்த பதிவை பார்த்த உடனே உங்கள் மனதில் இதை நினைத்து கொள்ளுங்கள். நல்ல பிரம்மா இந்த ராகு கேது பயிற்சியிலே கேதுவாகப்பட்டவர் தன் சொந்த நட்சத்திரமான மகத்துக்கு வருகின்ற பொழுது இந்த செயலை செய்ய சொல்லியிருக்கார். நிச்சயம் நான் செய்வேன் என்ற நினைப்பை வைத்து உறுதியை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுடைய எண்ணிய காரியங்கள் அனைத்தும் தடையின்றி வெற்றி பெறும். காரணம், மகம் நட்சத்திரம் கேதுவோடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துடைய அதி தேவதாக்கள் என்று பார்த்தால் பித்ருக்கள், நம்மளுடைய முன்னோர்கள். ஆகையால் மகம் நட்சத்திரம் என்ற நட்சத்திரம் பித்ருக்களுடைய நட்சத்திரம்.
ஆகையால் தான் உங்களுடைய தாய் வழி, தந்தை வழி, பாட்டி பாட்டன்மார்கள், குலதெய்வம் இவையெல்லாம் அந்த இடம் மக நட்சத்திரத்துக்குரிய ஒரு அந்த மக நட்சத்திரம் ஒரு சிறப்பான நட்சத்திரம். அது கேதுவோடைய நட்சத்திரம் அஸ்வினி, மகம், மூலம். இந்த 3 நட்சத்திரங்கள் ஒரு அடிப்படையில் ஒரு சூட்சமமான நட்சத்திரங்கள், கேதுவோடைய நட்சத்திரங்கள். எனவே மகம் பித்ருக்களுடைய நட்சத்திரம்னா உங்களோட குலதெய்வத்தை நினையுங்கள். ஆனால் குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு செல்லுங்க. குறிப்பாக இப்போ ராகு கேது பயிற்சி வந்த பிறகு குலதெய்வ கோவில் ஒரு வாட்டி போயிட்டு வந்துடுங்க. குலதெய்வம் தெரியலன்னா திருச்செந்தூர் முருகன் அல்லது வெங்கடாஜலபதி. இந்த திருச்செந்தூர் முருகன் என்பது முருகர் போங்க, இல்லையா திருப்பதி செல்லுங்கள். இந்த திருப்பதி செல்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. திருச்செந்தூர் முருகனுக்கும் போவது ரொம்ப நல்லது. கடை சார்ந்த ஒரு அறுபடை வீடு. ஆகையால் இந்த நேரத்தில் நீங்கள் இவற்றை செய்வது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஏனென்றால் நீங்கள் காற்று ராசியிலே பிறந்தவர்கள். காற்று ராசியிலே பிறந்தவர்கள் கடல் சார்ந்த கோயிலாகப்பட்ட திருச்செந்தூர் முருகன் கோயில் காற்று அங்கே அதிகமாக வீசும் அந்த கோயில். அதே மாதிரி மழை அதிகமாக பெரிய மலையில் வந்து திருப்பதி 7 மலையான அங்கேயும் நிறைய காற்று இருக்கும். ஆகையால் காற்று ராசியிலே பிறந்த மிதனராசி நண்பர்களே, இப்பொழுது கேதுவுக்கு வரை அந்த இறைப்பணியாக செய்யும் பித்ருக்கள், உங்களுடைய பித்ருக்கள், குலதெய்வம் இவற்றையும் நீங்கள் வணங்கி வருவதும் நினைத்து ஒரு காலையில் இன்னும் குலதெய்வத்தை நினைப்பது, பித்ருக்கள் ஆசி தெய்வம் என்னுடைய பித்ருக்களே எங்களுக்கு நன்மையை செய்யுங்கன்னு நினச்சி செஞ்சு ஆரம்பிங்க. எந்த ஒரு செயலும் நிச்சயம் யோகத்தை கொடுக்கும். இதுவே மிதனராசி அன்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் ராசிக்கு மற்ற ராசிகளுக்கும் நாங்கள் அதாவது பேசும் முதல் மீனம் வரை அனைத்து ராசிக்கும் ஏற்றுவோம். உங்கள் ராசி பலன் மட்டும் பார்க்காதீங்க, உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்ற ராசி பலன், உங்களுடைய கணவன் மனைவி குழந்தைகளுடைய ராசி பலன்களை பாருங்கள். மேலும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யுங்கள். அவர்கள் பார்ப்பது அவர்கள் மனம் அவற்றை தெளிவடையும், அதோடைய நன்மையும் உங்களுக்கு சேரும். அவங்க மனதோடைய நன்மையும் உங்களுக்கு, மனம் சக்தி வாய்ந்தது, அந்த மனசக்தி உங்களுக்கு கிடைக்கும். மேலும் குரு பயிற்சி புரிய பலன்கள் உங்களுடைய பலனும் குடும்பத்தினுடைய பலன்களும் என்று பாருங்கள் என்று கூறி, நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த ராகு கேது பேச்சிலே மிதனராசி சகோதர சகோதரிகளுக்கு அனைத்து விதமான நன்மைகள், மேன்மைகள் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.